எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எறாவை எப்படி சுத்தமாக நம்ம வீட்டிலேயே க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் எறா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். ஆனால் அது உரிக்க தெரியாமல் நிறைய பேர் வெளியிலேயே கொடுத்து உரித்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சுத்தமாக உரிக்க மாட்டாங்க. அவங்க வெறும் மேலே இருக்க அந்த தோலை மட்டும் உரிச்சிருவாங்க. ஆனால் அது அப்படியே நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும். ஏன்னா அது உள்ளே இருக்க அந்த சின்ன நரம்பு குடலாம் அவங்க எடுக்க மாட்டாங்க. அதை நம்ம வீட்டில் தான் அதை எடுத்து நம்ம சுத்தம் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் எறாவோட டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சுத்தமாக பண்ணி காட்ட போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஏன்னா இது நீங்களே ஈஸியாக பண்ணிக்கலாம். இது கத்தி கித்தி எதுவுமே தேவையில்லை. நம்ம வெறும் கையிலேயே இதை சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம். சரி வாங்க, நான் பொறுமையாக அதை எப்படின்னு நான் பண்ணுறேன் பாருங்கள். சரிங்களா, இது நீங்களே ஈஸியாக பண்ணிக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு எறாவெல்லாம் ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் கவர் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதை தோலை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி அந்த கவரில் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதான் ஏன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு எறா உரிக்க கற்றுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் பெரிய எறாவாக வாங்கிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த வாழை பிடிச்சி தலையை அப்படி லைட்டாக இழுத்திங்கன்னா தலை மட்டும் தனியாக வந்துடும். அவ்வளோதான். தலையை எடுத்து அந்த கவரில் போட்டிருக்கேன். அதேமாதிரி நம்ம தலை சைடு பிடிச்சி வால் அந்த இது மாதிரி இருக்குது பார்த்திங்களா, பின்னாடி அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த இதுவும் வந்துடும். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் கொஞ்சம் தோல் இருக்கும். அதை நம்ம லைட்டாக அப்படியே கையில் வச்சு நம்ம உருளைக்கிழங்கு உரிக்கிற மாதிரி உரிச்சிங்கன்னா அது வந்துடும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின். இது மட்டும்தான் கடையில் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த கருப்பாக நரம்பு மாதிரி தெரியுது பார்த்திங்களா, அதை லைட்டாக நம்ம ஜஸ்ட்டு நகத்தை வச்சு நம்ம இப்படி சொரன்னாவே அது வந்துடும். இதை கடையிலலாம் இந்த மாதிரி சுத்தமாக உங்களுக்கு பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோன்னா அவங்களுக்கு டைம் ஆகிடும். அதனால் இவங்க அதெல்லாம் இதை பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் வீட்டில் இது மாதிரி நீங்களே பண்ணி இந்த நரம்பு இப்படி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி சுரண்டிங்கன்னா நடுவில் ஒரு சின்னதாக ஒரு நரம்பு மாதிரி போகும். அதையும் பிடிச்சி அப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். இருங்க பண்ணி காட்டுறேன், இழுத்து காட்டுறோம். அதை பாருங்கள், இழுத்தா லைட்டாக வந்துடுச்சு பாருங்கள், நரம்பு மாதிரி வருது பாருங்கள். அவ்வளோதான், இதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா, ஒரு 4 எறா மட்டும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா இவ்வளோவும் உரிச்சு விட்டு போட்டுருந்தா டைம் ஆகிடும். அதனால் ஒரு 4 எறா மட்டும் நான் உங்களுக்கு உரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அவள்தாங்க. நீங்கள் அதை ரெண்டுத்தையும் உரிச்சிட்டு தண்ணியில் ஒரு அழிச்சிட்டு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இருங்க, 2வது எறா உரிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு லைட்டாக தலையை பிடிச்சி அப்படி இழுத்திங்கன்னா தலை வந்துடும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பிடிச்சி வாழை அப்படி இழுத்திங்கன்னா அந்த இது தனியாக வந்துடும். அதேமாதிரி நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த தோல் மாதிரி உறிஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த இருக்கிற தோலெல்லாம் நீங்கள் உரிச்சிடுங்க. உரிச்சிட்டு மெயின் அந்த 2 நரம்பு தான், அடியில் வர நரம்பு, மேலே வர நரம்பு பிளாக் கலரில் இருக்கும் அடியில் பக்கம். சில இதில் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் பிளாக்காக இருக்கும், சில இதில் ஒயிட்டாக இருக்கும். நீ ஜஸ்ட்டு மேலே மட்டும் அந்த இடத்துல சுரண்டிட்டு கையை வச்சு இழுத்திங்கன்னா அது வந்துடும். நடுவில் பிடிச்சி இழுத்திங்கன்னா 2 பக்கமும் வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நடுவுலேயே சுரண்டி பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இழுத்திங்கன்னா வந்துடும். அது வருது பாருங்கள். இது நானே கேமரா வச்சதுன்னா கொஞ்சம் டல்லாக தெரியுது உங்களுக்கு. புதுசாக பண்ணுறவங்க முடிஞ்ச அளவுக்கு பெரிய எறாவாக பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு உரிக்கிறதுக்கு. சின்ன எறா வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். நல்லா ஃபாஸ்ட்டாக உரிக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா இது 1 கிலோ எறா நான் வச்சுருக்கிறது. எப்படியும் நான் இப்போ தான் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் பிடிக்கும் இதை உரிக்கிறதுக்கு. புதுசாக கற்றுக்குறவங்க 2-3 இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் உரிக்க உங்களுக்கே அது தெரிஞ்சிடும் எப்படி உரிக்கணும் அப்படின்ட்டு. சரிங்களா, அவ்வளோதாங்க. அதை பாருங்கள், இதை உரிக்கணும். ஜஸ்ட்டு நடுவில் அதெல்லாம் கொஞ்சம் தண்ணியில் ஒரு அலசழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு தெரியும். அது தெரிஞ்சு பாருங்கள். இப்போ மேலே அந்த குடல் நான் சொன்னேன் இல்லைங்களா, இது மாதிரி கருப்பாக இருக்கும் சில இதில். அப்போ நீங்கள் நடுவில் அப்படி சுரண்டிட்டு ஜஸ்ட்டு விரலை வச்சு அப்படி இழுத்திங்கன்னா வந்துடும் அது 2 பக்கமும். முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டா இன்னும் எறாவோட டேஸ்ட் அதிகமாக கருப்பாக வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான். அடியிலையும் ஒரு சுரண்டிட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ஈஸி தான் இந்த வேலை. ஆனால் என்னென்னா எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம்னா பிடிக்கும். அதனால் ஒருத்தருன்றது 2 பேராக செஞ்சிங்கன்னா கடகடன்னு இந்த வேலையை முடிஞ்சிடும். இந்த பதிவு பிடிச்சிருக்கா பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எறாவில் புதுசாக ஒரு டிஷ்ஷு நான் செஞ்சு கற்றுருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா அதை பாருங்கள். சரிங்களா, சரி, நன்றி, வணக்கம். சரிங்களா.